வெல்கம் டு டிசைன் TN61. நம்மளோட சேனலில் தொடர்ந்து சாலிட்வொர்க்ஸில் வந்து ப்ராப்பராக ஒரு டூல் வந்து எப்படி எடுத்து நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வீடியோ வந்து ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு புது வீடியோ வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் எப்படி பண்ணுறது, த்ரெட் எப்படி போடுறது, நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் போர் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து M4 டேப்பு, M3 டேப்பு, இதெல்லாம் வந்து நம்ம டேப்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்மளோட சேனலில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசம்பிள் வந்து எப்படி நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ரோலர் அசம்பிள் வந்து பெல்ட் ரோலர் அசம்பிள் தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிக்கலான அசம்பிள் அந்த எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கான நம்ம சப்பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பேஸ் பிளேட் தான் வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக புரியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் தான் வரைய போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்னு கொடுத்துட்றேன். பார்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான் இதில் வந்து சூஸ் பண்ணி வரைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பிளேனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன், லைன் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். சேம் அதே தான் சென்டர் டிசைன், நம்ம சென்டர் லைன் வந்து மேக் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து அப்படியே நம்ம வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷன் மேக் பண்ணியாச்சு. இதுக்கான ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? டைமென்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 mm ஹைட்டும் வித் வந்து 82 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 82 இது வந்து பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 16 கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைனும் வந்து கன்சிடர் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு வரும். ஃபியூச்சர் பேஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு நான் மிட் பிளேனுக்காக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மிட் பிளேன் கொடுத்துட்டேன். இதோட விட்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதனால் நான் வந்து 50 mm வந்து நான் இது பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? 50 mm கொடுத்துட்டேன். 50 mm கொடுத்தோம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து அந்த ஜாப் வந்து கிடச்சிச்சு. பார்த்தீங்களா? சிம்பிளாக வந்து மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 × 3.3 டெப்த்து 8 M4 6H டெப்த்து 6 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அதாவது இந்த 4ங்கிறதுக்கான மீனிங் வந்து 4 நமக்கு வந்து 4 வந்து கேட்டிருக்காங்க. 4 என்ன அப்படின்னா M4 த்ரெட், அதாவது பார்த்தீங்கன்னா M4 டேப் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயா வந்து 3.3 8 mm டெப்த்து. இதை இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதைத்தான் அப்படி கொடுத்துருக்காங்க 6. கீழே இங்கே கீழே உள்ளது வந்து 8 mm கொடுத்துருக்காங்க. இது எப்படி போகிறது அப்படின்னுங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்து ஹோல் Z சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹோல் Z கொடுத்துட்டேன். இல்லை சாரி, நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இதுதான் போகிறோம் டேப். ஓகே, இதுலேயே இருக்குது ஹோல் Z. பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டிங் டேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் ஸ்ட்ரைட்டிங் டேப் வந்து கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக வந்து M4 யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதை லாஸ்ட்டு இது நம்பி இருக்குது. நமக்கு வந்து M4 தேவை, அதனால் நான் வந்து M4 வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டம் ஷீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டம் ஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா M4க்கு வந்து பிச் வந்து பார்த்தீங்கன்னா 0.7. ஓகேங்களா? அதனால தான் நமக்கு வந்து டயா வந்து 3.3ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபுல் லென்த், அதாவது நீங்கள் கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது இங்கே இதோட ஃபுல் லென்த் வந்து 8 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கிராஸோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 mm இந்த கிராஸ் வந்து த்ரெட்டோடது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 8ம் 6ம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 8 mm கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இதில் 6 mm. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபுல் லென்த்து. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் 8 mm கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கீழே வந்து ஷார்ப் பேஜ் வருது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 6 mm கொடுத்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வேலையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சூஸ் பண்ணி எங்கே வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வேணும். ஸோ அதனால் 4ஐயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 4ஐயும் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா. நம்ம ரைட் கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எங்கே வச்சுருக்கோமோ பொசிஷன் அதுவே தான் செட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டர் லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நான் சென்டர் லைன் எடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 22 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சென்டர் வந்து 38 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 25. இங்கே வந்து கீழேருந்து 13 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 mm கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 13 mm சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சென்டர் வந்து 38 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 38 சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்டேக் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணவே இல்லை. இப்போ வந்து மூவ்ல தான் இருக்குது. ஸோ அதனால் நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது இந்த சென்டர் லைனுக்காக வந்து நான் பேஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதையும் கிளிக் பண்ணி இந்த சென்டர் லைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ரெண்டு இதுக்காக சிமெட்ரிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக சிமெட்ரிக்கு. நெக்ஸ்ட் அகைன் இதுவும் இந்த லைனும் இதுவும் இந்த ஆக்சிஸ்க்காக சிமெட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லைனும் இதுவும் இந்த சென்டர் ஆக்சிஸாக சிமெட்ரிக். ஓகேங்களா. சிமெட்ரிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கொடுத்தாலே அது எல்லாமே ஓவராலாக மூவ் ஆகிக்கும். ஸோ அதனால் இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்குறேன். இப்போ இதோட சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு இது நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சரி, ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் இதுக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஸோ 13 கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே தெரியும் உங்களுக்கு. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் 13 வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம சிமெட்ரிக் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிமெட்ரிக் பண்ணாமல் நான் காமிச்சேன். அதனால தான் நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் பண்ணேன். ஏன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 mm. ஓகேங்களா. சரி, இங்கேருந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்மார்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன், அதாவது நம்ம டேப்போட சென்ட்ரல் லைனில் வந்து இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிமெட்ரிக் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்காக இந்த சென்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் லைனுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வெர்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்குறோம். இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டருக்கு வந்து பார்த்திங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 38 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 38 எடுக்கிறோம். 38 என்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து இந்த அவுட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 22 கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா நமக்கு இங்கே கேட்டிருக்கிறதும் 22 தான். ஸோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து பார்த்திங்கன்னா 25 13 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் இந்த லைனும் இந்த இதுவும் பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். சேம் இதுக்கும் வந்து உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் மேலே உள்ளதான் 38 கொடுத்தாச்சு. ஓகேங்களா. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து நமக்கு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25 mm டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 25 mm நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 mm கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து சென்ட்ரல் மார்க்லேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 mm கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 13 mm கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. 38 38 25 இங்கே 22 சேம் கரெக்ட் வந்துருச்சு. அவ்வளோதாங்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து நம்ம ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கிராஸ் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஹைட் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. நமக்கு கீழே வந்து அந்த வி க்ரூவும் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்படி தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஷீட் மெட்டல், அதாவது இந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். வேண்டு நெக்ஸ்ட் வீடியோ சர்ஃபேஸ் மாடலிங் ஃபுல்லாக நெக்ஸ்ட் மாடலில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா. இருக்கிற எல்லா டூலையுமே மேக்ஸிமம் மொரலஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஏதாவது உங்களுக்கு இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா. முடிஞ்சுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.